வித் செலிபிரிட்டி அப்படின்ற இந்த சூப்பர் ஸ்பெஷல் ஷோக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். இந்த சாய் வித் செலிபிரிட்டியில நிறைய செலிபிரிட்டிஸை மீட் பண்ண போறோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு எக்கச்சக்கமான புது செக்மெண்ட்ஸ்ல அவங்களுடைய ஃபிலிம் பிளஸ் லைஃப் ஜேர்னியை ஃபாலோ பண்ண போறோம். அண்ட் இந்த வகையில இன்னைக்கு சாய் வித் செலிபிரிட்டியில நம்ம மீட் பண்ண போற செலிபிரிட்டி த எவர் கார்ஜியஸ் ஸ்வீட்னு சொல்லும்போது அந்த ஸ்வீட்டே அவங்க பேரா வச்சிருக்கிற இனியா. வெல்கம் டு தி ஷோ. Thank you so much for the wonderful introduction. And how are you? I'm good. ஸோ இந்த சாய் வித் செலிபிரிட்டியோட ஒரு ஸ்பெஷல் எபிசோட்ல நாங்க உங்களை மீட் பண்றதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். ஸோ ஜெயா டிவி நேயர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்க முடிஞ்சதுலயும் ஜெயா டிவில வர்றதுலயும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வாகை சூடாவோட 10-year reunion celebrations எல்லாம் முடிச்சு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கீங்க. Thank you. ஆமா. So yes. எப்படி இருந்தது? How was the reunion meeting all of them? 10 years of வாகை சூடவா அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் a great achievement. And என்னோட டைம்ல வந்த ஹீரோயின்ஸ் எல்லாமே சில பேர் இப்போ இண்டஸ்ட்ரியில இல்ல. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ஐ எம் சோ பிளெஸ்ட். இந்த லெஜெண்டரி டைரக்டர்ஸ் லெஜெண்டரி ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்கிற இந்த ஃபீல்டுல வந்து நானும் ஒரு ஹீரோயினை வந்து இப்போவும் இந்த ஃபீல்டுல லைவா இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு வந்து நானா இருக்கிறதுக்கு காரணம் சர்க்குணம் சார் அண்ட் என்னோட அம்மா. ஸோ ரெண்டு பேருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்றேன் இந்த டைம்ல. வண்டர்ஃபுல் சூப்பரான விஷயம். ஸோ இப்போ இனியாவோட நேச்சரே பார்த்தீங்க ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப பப்ளியா, ரொம்ப ஜோவியலா, கோ வித் த ஃப்ளோ. ஸோ இந்த ஷோவே வந்து கோ வித் த ஃப்ளோ தான். அடுத்து என்னன்றது போக போக தான் நமக்கே தெரிய போகுது. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நான் சொல்லிடுறேன். இட்ஸ் வெரி சிம்பிள். சாய் வித் செலிபிரிட்டி வி கோன் ஹேவ் என்ன சொல்றது டீ பார்ட்டி. ஓகேங்களா? ஒரு நல்ல ஒரு டீ பார்ட்டி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டீ பார்ட்டியில வந்து அசார்ட்டட் டீஸ், மசாலா டீ, கிரீன் டீ, அப்புறமா ஏலக்காய் டீ இருக்கு. ஒவ்வொரு வித்தியாசமான டீ சாப்பிடுவீங்களா? டீ பிடிக்கும். பேசிக்கலி ஐ காஃபி லவர். பட் இப்போ கொஞ்ச நாளைக்கு வந்து காஃபி வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த வெரைட்டிஸ் ஆஃப் டீ வந்து ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். ஷோக்காகவே இல்ல, டீ வந்து இன்னும் ஹெல்தின்னு சொல்றாங்க. கரெக்ட். இந்த ஷோ மில்க் டீயை விட இந்த மில்க் இல்லாம இந்த வெரைட்டிஸ் எல்லாம் ஜாஸ்மின் டீ, கெமோமைல் டீ, ஆசாம் டீ, இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் டீ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? கிரீன் டீ ஸ்பெஷலி வந்து செலிபிரிட்டிஸ் டீனா கிரீன் டீ. சோ அதெல்லாம் வந்து இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. சோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான டீயா இருக்க போகுது. சோ நம்ம இப்ப அந்த செக்மெண்ட்க்குள்ளார போறோம். Can we proceed? Of course, yes. Okay, ரெடியா இருக்காங்க இனியா? இந்த செக்மெண்ட்ல அவங்க டீ பார்ட்டில நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. வாங்க. சாய் வித் செலிபிரிட்டில 12 assorted flavors of tea நாங்க வந்து உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். நீங்க வந்து உங்களுடைய ஃபேவரட் கப் ஆஃப் டீ என்ன அப்படின்றத you can choose. Okay. And you can take it and see and taste எல்லாமே it. வெரைட்டிஸா இருக்கு. நான் சொன்ன மாதிரி லைக் இப்போ செலிபிரிட்டிஸ் டீனா கிரீன் டீ, எனக்கு சின்னமன் டீ, கார்டமம் டீ எல்லாமே பிடிக்கும். பட் கிரீன் டீ எடுக்கட்டுமா? எடுத்துருங்க. ஓகே. இதுல டீ இல்ல. செக்மெண்டே வந்து டீக்கு பதிலா உள்ள क्वेश्चन ஒளிஞ்சிட்டு இருக்கு. எஸ். வாட்ஸ் திஸ்? இது ரொம்ப கியூட்டா இருக்கே. இதுதான் ரவுண்டா போறோம். ஒவ்வொரு டீ கப் உள்ளாரி உங்களுக்காக ஒரு क्वेश्चन காத்துக்கிட்டு இருக்கு. வாவ். எஸ். சோ நான் விதவிதமான டீ எல்லாமே வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். ஏன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்ல போனா கூட இவ்வளவு வெரைட்டியான மெனு இருக்காது. அப்படி ஒரு என்ஜாய் பண்ணலாம்னு வந்தீங்க. ஆனா இது வேற மாதிரி என்ஜாயா இருக்கு. சோ இது நான் ஓபன் பண்ணலாமா இல்ல நீங்க ஓபன் பண்ணி क्वेश्चन நான் கேக்குறேன். ஏன் வெளிய நீங்களே பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா. ஓ இதுல ஒரு இது வரை இருக்கு. ஓ மை காட். ஓகே ரைட். சோ நீங்க வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது கிரீன் டீ. ஓகேங்களா? சோ இப்போ இந்த டீயோட பேருக்கு ஏத்த மாதிரி தான் क्वेश्चंसும் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. ஓ மை காட். இதுல ஜிகே எல்லாம் கேட்டிங்கனா எனக்கு தெரியும். சத்தியமா எனக்கும் ஜிகே வராது. அதனால ஜிகே மேத்தமேட்டிக்ஸ். It's only about celebrating the celebrity. So அதனால நீங்க எடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் क्वेश्चन, உங்களுடைய முதல் கிசு யாருடன் வந்தது? அது எப்படி எடுத்துக்கிட்டீங்க நீங்க? ஃபர்ஸ்டா வந்த ஒரு கிசு உங்களை பத்தி யோசிக்கிறத பார்த்தா நிறைய வந்துரும். இல்ல கோசிப் அதிகமா வந்தது இல்ல. வந்திருக்கு அங்கிட்டு இங்கிட்ட எல்லாம் கொஞ்சம் வந்திருக்கு. பட் அது நான் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. இந்த வழி கேட்டு இந்த வழி விடுறதுதான்.
எனக்கு தெரிஞ்சு நான் இண்டஸ்ட்ரியில ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கும் போதே சொன்னாங்க இனியா மேரேஜ் ஆகி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ஒண்ணு. அப்புறம் ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஹீரோ வச்சு ஒருத்தர் பேர் வச்சு நீங்க கேட்ட உடனே என்னடா அப்படின்னு ரியாக்ட் பண்ணுவீங்க? இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்லன்னு நினைக்கிறேன். நீங்க விசாரிச்சு பாருங்க. எனக்கு வந்து காதுக்கு வந்தது இல்ல. சோ யா. நான் உங்களுக்கு செகண்ட் क्वेश्चन சூஸ் பண்ணிட்டா. ஓகே. செகண்ட் டீ இஸ் சாக்லேட் டீ. சாக்லேட் டீ. ஆமா, இட்ஸ் வெரி ஃபேமஸ் ஃப்ளேவர் சாக்லேட் டீ. ஹாட் சாக்லேட் மாதிரி. ஓகே. இப்போ இந்த காஃபிலயும் இருக்கு, இப்போ டீலயும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அழகான பொண்ணு இனியா. இனியான்னு இவ்வளவு அழகான பேரு யார் வச்சது? சர்க்குணம் சார், டைரக்டர். என்னோட ஃபர்ஸ்ட் மூவியோட டைரக்டர் சர்க்குணம் சார் தான் வச்சேன். இந்த பேர் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆக்சுவலி ஸ்ருதின்றது வந்து கேரளால மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸுக்கு வந்து ஸ்ருதின்ற பேர் இருக்கும். அந்த டைம்ல ஸ்ருதி நாயர், ஸ்ருதி ராமச்சந்திரன், ஸ்ருதி ஹாசன் நிறைய ஹீரோயின்ஸ் வந்து அந்த டைம்ல இருக்கும்போது இந்த ஸ்ருதின்ற பேர் ரொம்ப காமனா இருக்கே, நம்ம மாத்திக்கலாமா அப்படின்ற மாதிரி சார் கேட்டேன். நான் சொன்னேன் இல்ல சார், என் அப்பா வச்ச பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்ல இந்த தமிழ்ல கொஞ்சம் பேரு மாத்துறதுல எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, நான் ஒரு வித்தியாசமான பேர்ல, ஏன்னா அவருக்கு வந்து இந்த ஸ்ருதி அப்படின்ற கூப்பிடுறது அவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட நேமே கால் பண்ண மாட்டேன், இங்க வா பாப்பா. நான் அந்த டைம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன்ல, ஐ மீன் +1 +2 எக்ஸாமினேஷன் டைம்ல தான் வாகே ஸ்லோ பண்ணோம். ஸோ இங்க வா பாப்பா அந்த இதுக்காக எக்ஸ்பிரஷன் காமி அந்த டைலாக் படிச்சுட்டீங்களா. சம்டைம்ஸ் வந்து கேரளால ஸ்டைல்ல மோலே மோலேன்னு கூப்பிடுவாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல வந்து சாரி இவங்களுக்கு ஏதாவது ஒரு பேரை வைக்கணுமே, நான் என்ன கூப்பிடுறது அப்படின்றது. இனிமையானவளே அப்படின்றதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து ஒரு வார்த்தையை வந்து சார் பேசுவாங்க. கடைசியில வந்து இனியா அப்படின்ற ஒரு பேர்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அது ஷூட்டிங் செட்ல போக போக வந்து செட் ஆகி அப்புறம் இனியான்னு கால் பண்றேன். நான் யார கால் பண்றாங்க அப்புறம் தான் என்னோட பேர் தானே மைக்கில் சொல்லுவாங்க சார் இனியா ரெடியா அப்படின்னு. அப்ப நான் அலர்ட் ஆயிடும் என்னதான் கால் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பேர் வச்சதுக்கு அப்புறம் ஐ ஃபீல் வெரி டிராஸ்டிக் சேஞ்ச் இன் மை லைஃப். ஆஸ்ட்ராலஜில எல்லாமே ஆக்சுவலி நான் நம்பாம இருந்தது, பட் சினிமால வந்து இது ஒரு ஃபேக்டர் அப்படின்றது இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்றத நான் அப்புறம் ரியலைஸ் பண்ணேன். ஐ எம் சோ ஹாப்பி. வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்ற மாதிரி நான் இங்க வந்து இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம், இப்ப தமிழ்நாட்டுல தான் இருக்கும். அண்ட் கேரளா பொண்ணுன்ற மாதிரி நான் இங்க இருந்து என்னை கேரளா பீப்புள் வந்து ஷூட்டிங்காக கால் பண்ணும்போது ஐ எம் so happy and thanks to Sargunam sir for changing my name and என்ன சொல்றது, ஆமா என்னோட ஜர்னியும் வந்து அவர்தான் சேஞ்ச் பண்ணாரு. so I'm so happy. yeah. so next questionக்கு போறோம். so next question இப்போ போனது வந்து I chose for you chocolate tea. இப்போ நீங்க பேர் சொல்லுங்க, I will choose it for you. cinnamon tea. cinnamon tea. okay sorry அது cardamom. sorry இங்கிலீஷ்ல கொஞ்சோண்டு cinnamon இருக்கா? இது cinnamon tea. ஓகேங்களா? ஐயோ பயமா இருக்கே. நிறைய மூவிஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே லைக் தமிழ்லயும் பேக் டு பேக், மலையாளத்துல பெரிய so far 32 movies in 3 different languages. சோ இப்போ இவ்ளோ படங்கள் பண்ணதுல உங்களுடைய மூவி டைரக்டர்ஸ் யாராச்சும் உங்களை ப்ரோபோஸ் பண்ணிருக்காங்களா? இல்ல நீங்க அப்படியே கொஞ்சம் லைட்டா வெக்கப்படுறத பாக்கும்போது இல்ல யாருன்னு யோசிச்சேன். அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு. இல்ல அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து மீடியா ரிலேட்டட் இல்லாம நிறைய ப்ரொபோசல் வந்திருக்கு. அட் த ஏஜ் ஆஃப் 18ல இருந்தே வந்துட்டு இருக்கு. அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட பண்ணது இல்லையா? அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் சொல்லு விடுவாங்க. அவங்க வந்து எப்பவுமே ஹீரோயின்ஸ்னா வந்து கூடவே வந்து டைலாக் சொல்றேன்னு சொல்லி கம்பெனி தருவாங்கல்லன்னா அது என்ஜாய் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஓகே சம்திங் which is very different, ரொம்ப வித்தியாசமா பண்ணாங்க. இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நிறைய பேர் இத ப்ரோபோஸ் பண்றாங்க. அண்ட் என்னை விட ஏஜ் கம்மியா இருக்கிற ஒரு பையன் வந்து என்னோட ரொம்ப ஃபேன். ஆக்சுவலி நான் அவனை ரொம்ப சின்ன தம்பி மாதிரி ஃபீல் பண்றேன். மதுரை ஊர்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்பப்போ எல்லா பர்த்டேக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி பர்த்டே விஷஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க எனக்கு வந்து உங்க கூட வாழணும் லைஃப்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. லைக் ஏஜ் கம்மியா இருக்கு, என் தம்பியோட ஏஜ் தான் இருக்கும், பட் எப்படி எல்லாம் ட்ரீம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். தட் இஸ் சோ ஸ்வீட். ஆமா அவங்க கூட வாழணும்னு யாருக்கு தான் ஆசை இருக்காது. ஐ மீன் நெக்ஸ்ட் क्वेश्चन வேர் இஸ் இட்? ஐ சே எது சூஸ் பண்ணலாம்? லெமன் டீ. நம்ம அப்பப்போ ஷூட்டிங்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏர்லி மார்னிங் ஷூட்டிங் எல்லாம் இருக்குன்னா கண்டிப்பா லெமன் டீ குடிச்சிட்டே இருப்பேன். ஸோ லெமன் டீ. ஓகே ஸோ தி நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் லெமன் டீ. சரி இப்போ வந்து யூ சூஸ் யுவர் மூவிஸ் வெல். ஓகேங்களா? ஸோ இன் யோர் கெரியர் இப்போ நீங்கள் 32 பண்ணியிருக்கீங்க. எந்த லாங்குவேஜில் பண்ணாலும் நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் நல்லா பார்த்து யூ சூஸ் யுவர் மூவிஸ் வெல். இப்போ ஒரு கதை கேட்குறீங்க,
யூஆர் நாட் வெரி ஃபேவரபிள், அந்த ஸ்டோரி லைனுக்கு யூஆர் நாட் வெரி ஃபேவரபிள், பட் நிறைய காசு கிடைக்க போகுது. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பே பிக் பட்ஜெட் மூவி, ஸோ யூ கோயிங் டு கெட் பேட் அ லாட். ஸோ அதிகமாக பணம் கிடைக்கிற படம் நடிப்பீங்களா, இல்ல நல்ல கதை மட்டும் இருந்தா போதும் பட்ஜெட் கம்மியா இருந்தாலும் ஓகேன்னு நடிப்பீங்களா? ரெண்டாவது ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன். ஆமா. பை டிஃபால்ட் தட் இஸ் யுவர் சாய்ஸ். எஸ். பிக் பட்ஜெட் படம் வந்துச்சுன்னா வேணாம்னு சொல்லிடுவீங்களா? ஆமா ஆமா, அப்படி ஆஃபர் நிறைய ரிஜெக்ட் பண்ணிருக்கு. ஓகே. இப்ப பெரிய படத்துல போயிட்டு நான் ஒரு டம்மியா இருக்கிறத விட நல்ல டெக்னீஷியன்ஸ், நல்ல கதை, நல்ல கதாபாத்திரம் இருக்கிற ஒரு கேரக்டர் பண்ணி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கணும். சோ அப்படி நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போவும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்ல இருந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, that is what I am here now. நெக்ஸ்ட் கொஞ்சம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. நீங்க இதை சூஸ் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியாது, அதனால நானே உங்களுக்கு சூஸ் பண்றேன். சென்சா டீ, ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், ஒரு சைனீஸ் ஃப்ளேவர். டீ இல்லைன்றனால நான் உங்களை குடிக்க சொல்லி வற்புறுத்த மாட்டேன். கொஸ்டினுக்கு போயிடுவோம். செஞ்சா, இந்த கேள்வியில உங்களை வச்சு செஞ்சா இனியாவுக்கு தமிழ் படங்கள் பிடிக்குமா இல்ல தாய்மொழி மலையாள படங்கள் பிடிக்குமா? தமிழ் படங்கள். தமிழ் படம் பண்ண பிடிக்கும். தமிழ் லாங்குவேஜ் பிடிக்கும், தமிழ் கல்ச்சர் பிடிக்கும். அதனாலதான் தமிழ்நாட்டுல இருக்கோம், தமிழ் வாழ்ந்துட்டு இருக்கோம். ரீசெண்டா நிறைய மலையாளம் படத்துக்கு வந்து பயங்கரமான ரிவ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில பாத் பிரேக்கிங் மூவிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போதும் யூ வில் சூஸ் தமிழ் மொழி? இல்ல, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மலையாளியா இருந்தாலும் எனக்கு அங்கீகாரங்களும் அப்ரிசியேஷன்ஸ் எல்லாமே கிடைச்சது தமிழ்நாட்டுல. இப்ப நான் மலையாளியா இருக்கும்போது என்னை வந்து நிறைய பேர் வந்து தூக்கி விடல, வளர்த்துறதுக்காக கூப்பிடல. ஸோ இங்கே வரும்போது ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்போது அந்த அக்செப்டன்ஸ், வரவேற்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி டேரக்டர்ஸாக இருந்தாலும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்காக, அப்புறம் ஒரு கேரக்டர் கொடுத்தீங்கன்னா இதுதான் இந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி மோல்டு பண்ணி லுக் டெஸ்ட் பண்ணி அப்படி அதெல்லாம் வந்து கேரளாலே கிடையாது, ஸ்டில் கிடையாது. அங்கே வந்து கொஞ்சம் வந்து ஆர்த்தடாக்ஸாக இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் அதிகமாக இருக்காங்க. நான் வந்து ஒரு மலையாளியா இருந்துட்டும் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டிஃபரா இருக்கும். எனக்கு வந்து நான் ஆரம்பத்துல மேபி ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு இங்கே ஹீரோயினா அறிமுகமானதுனால தெரியலன்னு நினைக்கிறேன். பட் ஐ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி ரேதர் தேன் மலையாளம். பட் நிறைய ஸ்டோரி ஓரியன்டா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல கதாபாத்திரம்னு வரும்போது அது எந்த லாங்குவேஜா இருந்தாலும், அது மலையாளம், கன்னடா, தெலுங்குவா இருந்தாலும் எனக்கு கதாபாத்திரம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு முழுசா தமிழ் பொண்ணா மாறியாச்சு. ஆமா, ஒரு தமிழ் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும். ப்ரொபோசலுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, ஸ்வீட்டான ப்ரொபோசல் வந்தா ஓகே சொல்றது இருக்காங்க. இப்போ அவங்க ஆரம்பிக்கும் போது அந்த யா ஓகே, இத பத்தி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆஃப் தி செட். நெக்ஸ்ட் ஒரு கால்குலேஷன் பண்ணிருக்காங்க. ஜிஞ்சர் டீ போலாமா? எஸ். ஓகே, டன். ஓகே, ஜிஞ்சர் டீ. ஜிஞ்சர்னு சொல்லும்போது ஃப்ளேவர் கொஞ்சம் அப்படி கடுப்பமா, யாருக்கும் தெரியாத இனியாவுடைய ஒரு கெட்ட பழக்கம். இப்ப சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரியுமே, அதுதான் கேக்குறோம். தூங்குறது, தூக்கம் ரொம்ப பிடிக்கும். கெட்ட பழக்கமா? நல்ல பழக்கம், வெரி ஹெல்தி ஹேபிட் ஆல்சோ. எவ்வளவு நேரம் தூங்குவீங்க சுமார்? கெட்ட பழக்கம் சொல்றேன். இல்ல ஆக்சுவலி தூக்கம் குறைவுதான். லைக் ஹெவி ஷூட்டிங் ஷெட்யூல்ஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாம் கமிட் பண்ணும்போது, டான்ஸ் ஷோஸ்க்கு எல்லாம் போகும்போது சம்டைம்ஸ் ஷூட்டிங்ல இருந்து டைரக்டா அந்த ஸ்டேஜ் ஃப்ளோர்ல போயிட்டு பேக் ஸ்டேஜ்லயே ரெடி ஆகி டக் டக்னு இது அதை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன். அப்போ எல்லாம் வந்து 3 hours 4 hours தான் ஸ்லீப்பிங் டைம். ஈவன் தோ ஏர்லி மார்னிங் ஷூட்டிங் எல்லாம் போறீங்கன்னா இதே மாதிரி டீ எல்லாம் குடிச்சிட்டு, கிரீன் டீயோ இந்த லெமன் டீயோ எல்லாம் குடிச்சிட்டு அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஏன்னா தூங்குனீங்கன்னா ரொம்ப பொம்மை மாதிரி அப்படியே லாங் டேர்ம் தூங்கிடுவேன். அப்படி நிம்மதியா தூங்கி எழுந்திருக்கணும் அப்படின்றதான் ஆசை. ஸோ அதனால தூங்குனீங்கன்னா இன்பிட்வீன் டிஸ்டர்ப் பண்ணவும் கூடாது. அது யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்றது, டக்குன்னு தட்டி எழுப்புறது, இதெல்லாம் கொஞ்சம் இரிட்டேட் ஆயிடும். முன்னாடியெல்லாம் கோவம் வந்துட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஸோ அதனால வந்து தூங்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ லெட்ஸ் see பாசிட்டிவா. இப்போ மின்ட் டீ. யா I'll take mint tea for you. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆர்ட் டைரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் வந்து செட் பண்ணியிருக்காங்கல்ல கிரியேட்டிவா. வாகேஷோட படத்துல பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஸ்டேட் அவார்ட் வின் பண்ணீங்க. அண்ட் தட் வாஸ் லைக் யுவர் டெபியூ. அண்ட் அதுல வந்து ஸ்டேட் அவார்ட் வின் பண்றது வாஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட். வாங்கிட்டு அடுத்து என்ன அவார்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து டார்கெட் லைன் ஆஃப் சைட்ல? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் படத்துலேயே உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுக்கு அப்புறம் வாட் நெக்ஸ்ட்? வேர் ஹேவ் யூ செட் யுவர் லைன் ஆஃப் விஷன்? என்னென்ன அவார்ட்ஸ் போகணும்? ஆக்சுவலி வந்து பாகேஷ் சுடவால தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு தான் கிடைச்சிருக்கு. நேஷனல் அவார்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு டப்பிங் பண்ணாததுனால. ஸோ அது பட் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து, ஏன்னா அந்த டைம்ல சின்ன பொண்ணு இல்லையா, இண்டஸ்ட்ரியே தெரியல.
ஈவன் தோ ஆக்டிங் ப்ரொஃபஷன் கூட அந்த ஆனா அளவுக்கு அப்போ சீரியஸா உங்களுக்கு தமிழ் எடுத்துக்கல. நல்லா தான் வந்துட்டு இருந்தது அவரளவுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு. இருந்தது. ஆனா டப்பிங் பண்ற அளவுக்கு தமிழ் தமிழ் வரல. வரல. ஆமா. ஓகே. இப்ப கேரளால ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் அவார்ட்ஸ் எனக்கு எஸ். கிடைச்சது. நான் பண்ண பெங்கலில அண்ட் பரோல் 2 படத்துலயும். அதுல ஓகே. டிவி சந்திரன் சார்ன்றது ஒரு அவார்ட் டைரக்டர். அடூர் அடூர் கோபாலகிருஷ்ணன் சார் மாதிரி அந்த ஹி இஸ் ஆல்சோ கேட்டகரி வெல் ஆஃப் நோன் ஆமா லெஜெண்ட். ஆமா. கேட்டகரிஸ் படங்கள் மட்டும்தான். அதே மாதிரி இனிஷியலா நான் பண்ண ராஜேஷ் டச்ரவர் சார் ரிஷப அங்கிளோட மகளா ஓகே. டாட்டரை வந்து பாலதாரமா நடிச்சேன். ஓகே. அந்த படம் வந்து இட்ஸ் சைல்ட் அபியூஸ் கேரக்டர். அதுல வந்து அது நிறைய இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல அப்போ நான் சின்னதா இருக்கேன், எனக்கு கிரிட்டிக்கலி தெரியல. அக்ளைம் மூவிஸ் வந்து ஆமா நிறைய சூஸ் தி ஸ்டோரிஸ். வந்திருக்கேன். மேபி ஒருவேளை நான் ஆஃப் பீட் படங்கள் நிறைய பண்ணதுனாலயும் நிறைய பேர் வந்து என்ன இன்னும் கொமர்ஷியல் ஹீரோயினா பார்க்கலன்னு நினைக்கிறேன். பட் நிறைய பேர் வந்து அப்ரிசியேஷன் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய டைரக்டர்ஸோட எல்லாமே பேச முடிஞ்சது. அவங்க என்னோட ஆக்டிங்கை பத்தி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ரிசியேஷன்ஸ் எல்லாம் நிறைய கிடைச்சிருக்கு. ஈவன் பாரதி ராஜா சார், பாக்யராஜ் சார் எல்லாம் வாகேஷோடவா பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து கமர்ஷியலா கிளாமர் ரோல் எல்லாத்துக்கும் ரெடி தான். ஓகேங்களா? ஸோ அவங்கள வந்து ஒரு டைப் காஸ்ட் பண்ணிடாதீங்க. கரெக்டா? கரெக்ட் Yeah, கரெக்ட். நம்ம அவங்க விதவிதமான கேரக்டர் கொடுத்தாதான் நம்ம வந்து ப்ளே க்ரோ பண்ண பண்ணி. முடியும். ஆமா. ஸோ நவ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து எடுப்போம். ஐ Yeah. திங்க் இவங்க இருக்கிறத எடுப்போம். ஓ பிளாக் டீ எப்பவுமே நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல ஓ சாப்பிடுவோம். நைஸ். பாருங்க இனியாவை பத்தி நம்ம எவ்வளோ விஷயம் கத்துக்கிறோன்ட்டு. அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியும், என்னெல்லாம் பிடிக்கும். பிளாக் டீ ரொம்ப பிடிக்கும், கிரீன் டீ ரொம்ப பிடிக்கும். பிளாக் டீ காலையில, கிரீன் டீ மிடில் ஆஃப் த டே, ஆமா. எனி டைம் ஆஃப் த டே. எனி டைம் எனி டைம் ஆஃப் த டே. பிளாக் டீன்னு நினைக்கும் போதே கேள்வி கொஞ்சம் இடக்கு முடக்கா தான் இருக்குன்னு நினைச்சேன். உங்க கூட நடிச்ச ஹீரோஸ்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஹீரோ அப்படின்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? பிடிக்காத ஒரு ஹீரோ அப்படின்னு இல்ல. எவ்ரிபடி இஸ் ஈக்குவலி டேலண்டட் அண்ட் எவ்ரிபடி இஸ் யூனிக் இன் தேர் ஓன் வே அப்படின்னு சொல்லலாம். வந்து ஒரு அப்கமிங் ஹீரோவோட பண்ணேன். அப்போ வந்து நிறைய டேக்ஸ் எடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். ஓகே. அப்புறம் யோசிச்சேன் லைக் ஐயோ ஜோடி வந்து ஒரு ரேப்போ செட் ஆகலையே அப்படின்னு. பேர் சொல்ல விரும்பல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். பட் நாட் இப்போ இருக்கிற கரண்ட் இருக்கிற இல்ல அந்த ஹீரோ ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணல. ஓகே. ஸோ ஸோ இது வந்து பிடிக்காத ஹீரோ கேட்டோம். ஸோ நீங்க சொல்றத பார்த்தா டெஃபினெட்லி பிடிச்ச லிஸ்ட் பெரிய லிஸ்டா இருக்கும். ஸோ அந்த பிடிச்ச பெரிய லிஸ்ட்ல இருந்து ஒருத்தர் நீங்க வந்து சொல்லணும்னா who will you choose? ஆல்வேஸ் விமல் தான் ஃபேவரேட். ஏன்னா செம்ம ஜாலியா இருப்பாங்க. ஷார்ட் இல்லைன்னா கூட கலகலப்பா பேசிட்டு இருப்பாங்க. Okay. ஆமா. The first movie also and அதுக்கப்புறம் திருப்பி 2 படம் பண்ணீங்க அவரோட. இப்போ ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டு series இருக்கேன். பண்ணிட்டு ஆமா. இருக்கீங்க. எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சாரோட ப்ரொடக்ஷன்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கேரக்டர் தான். நான் ஃபுல் வந்து ஒரு 9 மந்த் பேபி கேரி பண்ற மாதிரி கேரக்டர். ஓ நைஸ். ஸோ ஒரு பொசசிவான ஒரு வைஃப் கேரக்டர் பண்றேன் அதுல. ஓ நைஸ். ஓகே. ஸோ அந்த படத்துக்காக வெயிட் போட்டுட்டேன். ஒரு 10 கிலோ ஏத்திட்டேன். ஏன்னா இயல்பா வந்து அந்த ஃபுல்லி அம்மா லோடட் மாதிரி. Okay, லேடி okay. தான் காமிக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ Okay. யா. ஸோ ஆக்சுவலாக வந்து ஓப்பனிங்கில் 12 கப்பு டீயா 12 கேள்வியா அப்படின்னீங்க. ஆனால் கேட்குற எல்லா கேள்விக்கும் சிக்ஸராக அடிச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மாச்சா டீ, மசாலா டீ, ஹெர்பல் டீ, கார்டமம் டீ. மசாலா டீ. மசாலா டீ. சம் மசாலாஸ். ஹோப்ஃபுல்லி தேர் இஸ் சம் மசாலா. ஏன்னா நீங்கள் தான் ஃபர்ஸ்டே சொன்னீங்களே லைக் யூனோ கான்ட்ரவர்சி அதெல்லாம் நம்ம வந்து டிஸ்டன்ஸில் தான் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் நானாக ஏதாவது மசாலா சேர்த்தா தான் உண்டு இனிமேல். ஸோ மசாலா டீ சூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு கொஸ்டின் வந்து தெரியும் இந்த மசாலான்ற செக்மெண்ட் வந்தாலே சம்திங் ஹேஸ் டு பி யூனோ 2005 மிஸ் ட்ரிவாண்ட்ரம். ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு ஏஜ் ஓகே மிஸ்ஸு Minor. மிஸ்ஸஸ் எப்போ ஆக போகிறீங்க? அதான் கேள்வியா? அவ்வளவுதானே? மிஸ்ஸஸ் எப்போ இன்னும் பேலன்ஸ் அதுல இருக்குன்னு நினைச்சேன். நீங்க படிச்சுட்டே இருக்கீங்கல்ல. இல்ல டக்கு நீங்க ஆன்சர் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாச்சும் டக்குன்னு கூடிய கவுண்டர். சீக்கிரம் தான். இப்போ நிறைய ஆசிட்டிஸ் நான் சொன்ன மாதிரி அலைன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகே. எனக்கு அப்படி பிளான் எல்லாம் கிடையாது. நான் சொன்னேன்ல லைக் மீடியால இருந்தா இல்ல அவுட் சைட்ல இருந்தா அந்த மாதிரி. பட் கரண்ட்லி லவ் அஃபேர் எல்லாம் கிடையாது. ஐ எம் சிங்கிள் அண்ட் ஃப்ரீ பேர்ட். ஓகே. அது ஒரு 3 வாட்டி எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ தமிழ் பசங்களை தான் பிடிக்கும். வேற ரொம்ப தமிழ் பசங்களா இருந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா ரொம்ப நல்லது. எனக்கு மேல ஒரு ஆள் இருக்கு, சிஸ்டர் இருக்கு. சோ அவங்களோட முடிச்சிட்டு உடனே வரும். பட் இப்போ வந்து இல்ல, உடனடியா இல்ல. இட் வில் டேக் டைம். அதான ரைட் டைம் வரும்போது அது நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு யூஆர் சிங்கிள் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த இப்போ அப்படின்றது வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணதுனால நான் கேட்குறேன். உங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ், உங்களுடைய முதல் காதல் அப்படின்ற பப்பி லவ் வந்து ஐ திங்க் டான்ஸ் ஸ்கூல்ல தான் ஆரம்பிச்சது. ஆக்சுவலி நாங்க 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் கூட பக்கம் பக்கம் தெரியும். ஓகே. வீட்டில் தான் அவருக்கு தெரியுமா? தங்கியிருக்கேன்.
ஓகே ஓகே மியூச்சுவல். ஃபேமிலிஸுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் அவங்களோட அப்பாவும் என்னோட அப்பாவும் வந்து ஒரே ஃபீல்டில் ஒர்க் பண்றவங்க. ஸோ ஃபேமிலி ரிலேட்டடா வந்து ரொம்ப தெரியும். நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாவே வளர்ந்து வரும்போதே வந்து இந்த தோளோட தோள் இது வளரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நாங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு டான்ஸ் கிளாஸ்ல தான் வந்துட்டு எல்லாரும் வந்து நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ஜோடியா சுத்துற பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் கூட இருக்கிறவங்க வந்து உசுப்பேத்தி எங்களுக்குள்ள ஒரு ஒரு பயங்கர பட்டர்ஃப்ளை ஃபீலிங், ஒரு பட்டாம்பூச்சி பறக்கல் எல்லாமே வந்து ப்ரோபோஸ் பண்ணாங்க. சோ ஆமா. நீங்க பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து லவ் எல்லாம் சொல்லல. அது வந்து ரொம்ப மைனர் ஏஜ். சுத்தி இருக்கவங்க எல்லாம் சொல்லி உங்களை லவ் ஆக்கிட்டாங்க. ஸ்கூல் படிக்கும் போதே 15 16 வயசு அந்த டைம்ல இருந்தே வந்து தோணிச்சு. அதுக்கப்புறம் வந்து வீட்லயே சொல்லிட்டோம். நாங்க ஒன்னா சுத்துறதுன்னா வீட்டுல சொல்லிட்டு தான் போவேன். இப்போ பைக் எடுத்துட்டு எல்லாம் வந்து ஊர் சுத்துற அவர் கூட்டிட்டு போவாங்க லைக் எல்லா இடத்துலயும். அப்ப வீட்டுல சொல்லிட்டு தான் போவேன், அம்மா நான் இந்த ஃப்ரெண்டோட போறேன் வெளியில அப்படின்ற மாதிரி. ஸோ தே வேர் ஆல்சோ நோன் ஆக்சுவலி. வந்து எதுவும் மறைச்சு திருட்டுத்தனமா அந்த மாதிரி எல்லாம் இல்லை. So first love was beautiful. First love was memorable. memorable, very memorable. And இப்போவும் ஃப்ரெண்டா தான் இருக்காங்க. நடுவுல வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டோம். பட் வந்து நான் வந்து இந்த சினிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட சினிமா விட்டுட்டு வர சொன்னாங்க. பட் அது ஒரு ரீசன் வந்து பெருசா இருந்தது. அதனால வந்து எனக்காக வெயிட் பண்ணோம்னா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஆமா பிஸி ஆயிட்டோம். ஸோ அடுத்துன்னு போயிட்டீங்க. ஆனா டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. அதாவது சில பேர் வந்து சொல்லாம இருப்பாங்க. ஆனா வந்து இதுதான் விஷயம்ன்றது சொல்லியாச்சு. அண்ட் இப்போ சிங்கிளா இருக்காங்கன்றதையும் சொல்லியாச்சு. ஸோ இங்க இருக்கிற முக்காவாசி எல்லா டீயும் நீங்களும் சாப்பிட்டுருப்பீங்க, நானும் சாப்பிட்டுருப்பேன். மாச்சா டீ சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல நானும் சாப்பிட்டு. மாச்சா டீ அப்புறம் இன்னொரு டீ சொன்னீங்களா சைனீஸ் நேம்? ஆமா செஞ்சா. அதுவும் சாப்பிட்டது இல்ல. ஓகே. ஸோ இப்போ மாச்சா டீக்கு போவோம். ஓகே. ஷூட் முடியும் போது இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவீங்கல்ல, ஏன்னா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ சினிமாவில் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் ஏற்பட்ட கசப்பான ஒரு அனுபவம்னா கசப்பான அனுபவம் இதுதான். என்னோட லவ் அஃபேர் விட்டது. என்ன நம்ம கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது லவ் லைஃப்ன்றது வந்து லவ் லைஃப் ஃபேமிலி அப்படின்றது வந்து ஒரு வேற ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படின்றது. ஸோ அதை வந்து இழந்துட்டு நான் கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணணுன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய டாஸ்கா இருந்தது. அது கரெக்டா அந்த மெச்சூரிட்டி லெவல் வர்ற அந்த டைம்ல வந்ததுனால இட் வாஸ் ஸோ ஹெவி அட் மை ஹார்ட். ஸோ அதனால அந்த டைம்ல வந்து மை சிஸ்டர் வாஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ். ஏன்னா நான் வந்து ஒரு தப்பு பண்ணிடக்கூடாது, இல்லை வேற ஒரு வழியில வந்து லைஃப் மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக எனக்கு ரொம்ப என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு என் சிஸ்டரை வந்து எப்போவுமே நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அன்னைக்கு எனக்கு கொடுத்த ஊக்கம் அந்த ஒரு சப்போர்ட்டு தான் வந்து எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது அந்த டைம்ல. ஸோ யா ஷீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை லைஃப்ல வந்து எனக்கு கூடவே ஜேர்னி பண்றதுக்கு எல்லா இடத்துலையும் நான் கூட்டிட்டு போவேன். எப்ராட் எல்லாம் போகும்போது, ஷூட்டிங் முடிச்சுட்டு போகும்போது, டூர் போகும்போது, டான்ஸ் ப்ரோக்ராம் போகும்போது ஷீ வில் பி லைக் டேக்கிங் கேர் லைக் எனி திங். என்னோட அம்மா விட்டுக்குன்னா அடுத்தது வந்து எனக்கு என்னோட ஃபேவரட் அப்படின்னா என் சிஸ்டர் தான். ஓகே. ஸோ ஷீ வில் பி டிசைனிங் க்ளோத்ஸ் ஃபார் மீ. ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் போகும்போது ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுங்க, ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க, ஆக்சசரிஸ் எல்லாம் எடுத்து வச்சு. ஸோ ஸ்டில் அதே மாதிரி ஒரு ரேப்போ, எல்டர் சிஸ்டர், அதே ரேப்போல தான் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து எனக்கு வந்து கொடுத்த சப்போர்ட் தான். அவங்களுடைய பர்சனல் சாக்ரிஃபைஸ் தான் அவங்களுக்கு கசப்பான அனுபவமே தவிர மற்ற எல்லா விஷயமும் பாசிட்டிவ் தான். பாருங்க அதுக்கேற்ற மாதிரி எங்க போட்டிருப்பாருங்க, பி பிரேவ், யூ ஆர் ஸ்ட்ராங்கர் தேன் யூ பிலீவ். எஸ், பிரில்லியன்ட் அமையுது பாருங்களேன். ஆமா. ஓகே. ஸோ காடமம் டீ என்ன கேள்வி உங்களுக்காக அமைஞ்சிருக்கு பார்ப்போம். இனியாவின் வயசு இல்ல ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அப்படின்ற மாதிரி சொல்லணுமா? நீங்க உங்க இஷ்டம். அது நீங்க இவ்வளோ ஆன்சர் பண்ணிட்டீங்க, இது ஆன்சர் பண்ண மாட்டீங்களா? இல்ல ஐடி கார்டை தான் காமிக்கவா? ஆதார் எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா? எல்லா கார்டும் இருக்கும் கையில. டிரைவிங் பண்ற வண்டி ஓட்டுவேன் தனியா. ஸோ எல்லா லைசென்ஸா இருக்கட்டும், ஐடிஸா இருக்கட்டும், எல்லாமே கையில இருக்கு. பாஸ்போர்ட் கூட வந்து கையில தான் வச்சிருக்கேன். ஏன்னா டக்குனு திடீர்னு கிளம்பி போனோம்னு சொன்னிச்சுன்னா போயிடலாம். நான் கேட்ட கேள்வி வந்து உங்க வயசு தான். ஓகே, நம்ம ஐடென்டிட்டி கார்டுல எல்லாம் வர போயிட்டோம். ஆக்சுவலி நான் சொன்னேன் வாகே சுடவா பண்ணும்போது 16-17 வயசு அப்படின்னு. அப்போல இருந்து இப்போ 10 இயர்ஸ் இண்டஸ்ட்ரி செலிப்ரேஷன் வர பண்ணிருக்கோம். சோ நீங்களே கெஸ் பண்ணிக்கலாம் என்ன ஏஜா இருக்கும். 2005ல மிஸ் ட்ரிவாண்ட்ரம், அதுக்கப்புறம் வாகே சுடவா 2011 இல்லையா? 2011 2021 நம்ம வேற மேக்ஸ்ல வீக் ஸ்லைட்டா அந்த ஐடி கார்டே காமிச்சிருங்க. நான் அப்புறம் பெட்டர் அது நான் போகும்போது காமிச்சேன். பட் என்னன்னா நான் வந்து இன்னும் 30s என்டர் ஆகல.
தேர்ட் ஓகே ஆமா அது எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க அதே எஸ்டாப்லிஷ் பண்ணேன் ஐ அம் ஸ்டில் இன் மை யங் 20s ராக்கிங் 20s அவங்க இன்னும் டீன்ஸ்ல தான் இருக்காங்க ஆமா ஹெர்பல் டீ ஹெல்தி எஸ் ஓகேங்களா கேள்வி அதே மாதிரி ஹெல்த்தியா இருக்கும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் கொஸ்டின் இனியா வந்து ஒரு 20 பேருக்கு உடனே சமைக்க சொன்னா என்ன சமைப்பீங்க உடனே சமைக்கணும்னா கேசரி சமைப்பேன் 20 பேருக்கு 20 பேருக்கு இட்ஸ் சோ ஈஸி 20 பேருக்கு 20 பேருக்கு இல்ல 25 பேருக்கு கூட சமைச்சிடலாம் சீக்கிரமா சமைக்கணும்னா கேசரி கொஞ்சம் டைம் எடுத்து 20 பேர் நல்லா சாப்பிடுற மாதிரி சமைக்கணும் அப்படின்னா பிரியாணி பிரியாணி சமைக்க தெரியுமா கொஞ்சம் பட் இல்ல, சமைக்க சொல்ல ரெசிபி எல்லாம் கேட்க கூடாது இல்ல இல்ல அதெல்லாம் அப்பப்ப அம்மா கிட்ட இருந்து அந்த டிப்ஸ் எல்லாம் எடுப்பேன் நான் வந்து தனியா ஃபர்ஸ்ட் குக் பண்ண ஆரம்பிச்சது என்னன்னா வெஜிடேரியன்ல இந்த வெண்டைக்காய் பொரியல் மோர் குழம்பு அவியல் சாம்பார் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்க ஆரம்பிச்சேன் கொஞ்சம் கொஞ்சம் ஓகே ஓகே லாக்டவுன்ல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் பண்ணேன் இந்த கேக் எல்லாம் இந்த மாதிரி கப் கேக் இருக்கும்ல இந்த ஆமா, சிராமிக் கப்ல கேக் ஃபர்ஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்ப என் சிஸ்டர் சொன்னாங்க லாக்டவுன்ல இங்க வந்து க்ரோசரிஸ் எல்லாம் யாருக்குமே கிடைக்கல நீ வர இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறைய waste விஷயங்கள் வேஸ்ட் பண்ணாதே அப்ப யோசிச்சேன் ஆமா இல்ல சரி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி அவங்கள சாப்பிட வச்சனால தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க ஆமா பட் அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹெல்தி ஸ்நாக்ஸ் லைக் இந்த ஓட்ஸ் லட்டு எல்லாம் பண்ணுவேன் தனியா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுட்டு பம்கின் சீட்ஸ் மெலோன் சீட்ஸ் சரி எப்போ வீட்டுக்கு கூப்பிடுறீங்க நாங்க ஒரு 20 பேர் இருக்கோம் ஓட்ஸ் லட்டு அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எல்லாம் பண்ணுவேன் 20 பேர் இருக்கோம் எப்போ வீட்டுக்கு கூப்பிடுறீங்க நாங்க இந்த ஓட்ஸ் லட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கேசரி ஆல்சோ வி லைக் a lot ஆமா எப்ப வேணாலும் வரலாம் எப்ப வேணாலும் இப்பதான் அந்த ஸ்பெஷல் எல்லாம் வருது தீபாவளி ஆமா. ஃபெஸ்டிவல் எல்லாம் வருது சோ எனி டைம் வரலாம் டன் சொல்லிட்டாங்க ரெக்கார்ட் ஆயிடுச்சு நான் இது நோட் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு 20 பேர் பிளான் பண்ணி கிளம்புறோம்பா கேசரி பிரியாணி அது மறந்துடாதீங்க ஓகே பிரியாணிக்கு அப்புறமா தான் கேசரி ஓகே பட் நான் பிரியாணி லவர் கிடையாது ஐ எம் வெரி மச் ஸ்வீட் லவர் ஸோ 12 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸோட 12 டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் இந்த ரவுண்டு வந்து நம்ம ரேப் அப் பண்ணியாச்சு அப்பாடா ஆனா ஆட்டம் இன்னும் முடியல இன்னும் நிறைய உன்னை நான் தேடி வந்த நானே ப்ரோ 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 என்ன யார் நீ ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு சார் என் காதலி தேடி வந்திருக்கேன் சார் என் காதலியா காதலி தேடி இங்கே ஏன் வந்த ஐயோ இங்க தான் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க சார் அதான் இங்க தேடி வந்திருக்கேன் காதலி சார் என் காதலி நடந்தா புயல் சார் சரி பாண்ணா புயல் மொத்தத்துல அவ தான் சார் என் கையல் சார் இங்க யார் சொல்றீங்க ஒண்ணுமே புரியலையே மேடம் இதுதான் மேடம் என் காதலி இது யாரு என்ன மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு என்ன சொல்றானே எனக்கு புரியல யார் இவன் எதுக்கு வந்தானே தெரியல என்ன மேடம் நீங்க இல்ல மேடம் சார் நல்லா பாருங்க அவ கண்ணை பாத்தீங்களா அப்படியே கண்ணம்மா பட்ட கெஜிலா மாதிரி இருக்கு மேடம் ஆனா நீங்க வேலைக்காவாது மூக்க பத்தியில மூக்க பார்த்தேன் மூளைக்கடை முறுக்கு மாதிரி இருக்கும் ஆனா அங்க உதடு உளுந்துருப்பட்டா உளுந்த விட ஆனா அங்க ஏய் நில்லு ஒரு நிமிஷம் நீ வர்ணிக்கிறே இல்ல கலாய்க்கிறியா அவங்கள வர்ணிக்கிறேன் ஆனா இவங்கள கலாய்க்கல இவங்க நீங்க சொன்ன அந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா அந்த சாப்பிட பொருள் எல்லாம் மேடம் நீங்க வேற இவன் யாருனே தெரியல என்ன பண்றேன்னு தெரியல நான் பாட்டு கேட்டுட்டு இல்ல டீ டைம் வர போயிட்டு உங்க இருக்கல லவ்வர்னு சொல்றாங்க நீங்க அத பத்தி கவலைப்பட வடை மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி சொல்றாங்க அதுக்கு அரைச்சிங்கன்னா அப்படியே டீ ஓட வச்சு சாப்பிடுவேன் நான் கூட சொல்றேன் இதெல்லாம் ஒன்று பண்றேன் நீங்க என்ன ரொம்ப கம்பேர் பண்ணி கேட்கறதுனால அவங்கள லவ் பண்ண ஒத்துக்கிறேன் ஆனா 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 அவங்க ஏதாவது என்ன இன்ஃபெக்ஷன் பண்ணனும் இன்ஃபெக்ஷனா அப்பதான் அவங்கள லவ் பண்ணுவேன் என்ன சொல்றாங்க புரியல இம்ப்ரெஷன் பண்ண கேக்குறியா இம்ப்ரெஸ் பண்ணனும் இம்ப்ரெஸ் ஓ இம்ப்ரெஷன் ஓகே அதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நான் தான் ஜாக்கு நீங்க தான் ரோஸ் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கை பயணத்தை மட 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 அப்படியே கப்பல்ல ஏறிட்டு அப்படியே ஓகேவா அவளை கேக்குறா மேடம் அவனுக்காக ஏதாச்சும் இம்ப்ரெஷன் சாரி இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு ஐ மீன் அவனுடைய பாஷை இல்ல ஏதாவது ரொமான்டிக் லுக் என்ன பார்த்து இந்த அழகை பார்த்து கொஞ்சம் விடுங்க பார்க்கலாம் இல்ல எனக்கு வரல இன்னும் ஒரு ரொமான்டிக் லுக் தானே ஆமா இந்த ரொமான்டிக் லுக் விட்டீங்கன்னா நான் அதுல மயங்கிடுவேனா பாருங்க இப்படி எல்லாம் ஃபேஸ் காமிச்சீங்கன்னா எப்படி ரொமான்ஸ் வரும் ஏதாவது ரொமான்ஸ் எனக்கு சினிமாலே வந்து ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு ரொமான்ஸ் பண்றது ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க ரொம்ப ஷையா இருப்பேன் மேடம் என்ன பார்த்தா ரொமான்ஸ் வரலையா இந்த மூஞ்ச பார்த்தா ரொமான்ஸ் வருது என்னடா இழுக்கிறது திடீர்னு அவர் பார்த்து ஸ்ட்ரைட்டா ஒரு சைடுல அரவிந்த் சாமி மாதிரி தான் இருக்கு அரவிந்த் சாமி ஃபீலிங் ஆயிடுறான் மேடம் இவனுக்கு வந்து ஒரே ஒரு இம்ப்ரெஷன் நான் அவன் கேட்கறது கொடுத்துருங்க நம்ம ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணணும் அதுக்குதான்
கோவப்பட்டோ இல்ல ரொம்ப கம்பல் பண்ணியோ வர வேண்டியது இல்ல. காதல் வந்து உள்ள இருந்து வரணும், நிஜமாவே வரணும். நீங்க ஒரு நேரம் பேசுறது அது அடிவயித்துல ரொமான்ஸ் விடுங்க மேடம், ரொமான்ஸ் விடுங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எதுவுமே அது தோணல. என்ன நீங்க சாப்பிடுற மாதிரி வந்து எச்சம். அவன் அந்த ரோஸை கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆமா, தேங்க் யூ. ரோஸ் கொடுத்ததுக்கு தேங்க் யூ பிகாஸ் ஐ லவ் ஃப்ளவர்ஸ். ரொமான்ஸ். அவனும் வந்து ஒரு புது டைட்டானிக்கோட ஜாக்கும் நீங்க வந்து ஒரு ரோஸும் ஆகணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். செட் ஆகாது. மேடம் நம்ம ப்ரோக்ராமுக்கு போனோம், எஸ் சொல்லி அனுப்பிச்சிடலாம். நீங்க ஒரு எஸ் சொல்லி அனுப்பிச்சிருங்க. சரி ரெண்டா டாஸ். இல்ல அவர்தான் சொன்னாங்க செட் ஆகாது அப்படின்னு விட்டுருங்க. இல்ல நீங்க ரொமான்டிக் லுக்கு வேலைக்கு ஆகல. வேணா உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். என்ன ஏதாவது என் ஸ்டைலையும் என் அழகையும் பார்த்து ஒரு கவிதை சொல்ல முடியுமா? கவிதை நாளை பாரு முகரை கட்ட பாரு. நல்ல கவிதை, நல்ல கவிதை. சூப்பர் 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 சூப்பர். திருப்பி சொல்லுங்க. இப்ப சொன்னீங்கன்னா எனக்கு இந்த பிளாக் அண்ட் பிளாக் போட்டு வந்திருக்கிற ஒரு பிளாக்கி மாதிரி தான் தெரியுது. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் பிளாக்கி? ஹேர் வர அப்படியே நூடுல்ஸ் மாதிரி இருக்கு. நாலு குளிக்காத மாதிரி. எவ்வளவு லவ் பண்ணி ஒருத்தரை கூட்டி எவ்வளவு ரொமான்ஸ் பண்றோம், 4 நாள் குளிக்கிறேன்னு அசிங்கப்படுத்துறாங்க. ஆமா மேடம் 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 ஒண்ணு சொல்லலாம் வச்சுக்க. நான் கருப்பு ரோஜா, என்ன முத்தமிட மட்டும் நினைங்க, ஆனா கில்னு நினைக்காதீங்க மேடம். என் ஆர்ட் ப்ளீஸ் டோன்ட் கில் ஹிம். முத்தம் தந்தா ஓகேவா? ஓகே தான். ஆனா இவங்க எல்லாம் போறான் படுவாங்க. முத்தம் தருவே, ஆனா முத்தம் தந்தா ஓகே. ஐயோ உடனே ஓகே சொல்லுங்க. கப்பே ஷாக் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் ஷேக் ஆயிட்டேன் நானு. சாரி ஷாக் ஆயிட்டேன். பாத்தீங்களா நீங்க சொன்னனே இவர் ஷாக் ஆவறாரு. அவர் தடுமாறுறாரு பாவம். மேடம் கிஸ் பண்ண போறீங்களா? ஆமா. ஐயோ ஒரு ஐயோ மேடம் நடிக்கும் போது குடு 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 கிஸ் பண்றேன்னு சொன்னேன். ஆனா முத்தம் கொடுக்கறேன், ஆனா மொத்தமா நீங்க போணும் இங்க. ஓகே ஓகே முத்தம் கொடுத்தா உடனே போயிடுறேன் மேடம். இந்த கண்கட்டு விளையாட்டெல்லாம் பண்ணக்கூடாது. உண்மையிலே கண்ணு க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே கண்ணை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம் மேடம், நீங்களும் கண்ணு க்ளோஸ் பண்ணுங்க. நான் ஏன் க்ளோஸ்? நான் பாக்குறேன் பாரு. இல்ல இந்த செட்ல ரொம்ப போறாம பிடிச்சது தான். கண்ண முடியும். இப்போ ரெடி, கண்ண முடியுங்க, கண்ண முடியுங்க. ரெடி ரெடி. ஓகே ஓகே. கண்டிப்பா கிஸ் பண்ணுவேன். 1 2 3. நடந்துச்சா? ஏதோ சத்தம் மட்டும் கேட்டுச்சு. சத்தம் மட்டும் கேட்டுச்சு. கிடைச்சதல்ல? இல்ல கிஸ் எனக்கு கொடுத்தீங்களா அவர் கொடுத்தீங்களா? சத்தம் கேட்டுச்சு இல்லையா? இந்த சவுண்ட் மட்டும் தான் கேட்டுச்சு. நான் கொடுத்தேனே. கண்ணு மூடினா சவுண்ட் மட்டும் தானே கேக்கும். அத கிஸ் கொடுத்துட்டாங்களே. ஆனா யாரு குடி இல்ல யாருக்கு கிஸ் கொடுத்தீங்க? யாருக்கு மேடம் கொடுத்தீங்க? இல்ல உங்களுக்கு கொடுக்கலையா? கிடைக்கல மேடம். நீங்க ரொம்ப ஏமாத்திட்டீங்க. வேணா ஒரு 3வது சான்ஸ் தரேன். சொல்லுங்க. ஒரு சினிமா டைலாக், ரொமான்ஸ் டைலாக். அந்த டைலாக் கேட்டோன்னா அப்படி உள்ள இருந்து அப்படியே பொங்கு 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 பொங்கி உங்களுக்கு ஓகே நான் சொல்லிடணும். அந்த மாதிரி ஒரு டைலாக். நான் முதல்ல ஓகே இல்லையா, அப்புறம் நீங்க என்ன ஓகே சொல்றீங்க? மேடம் இவர் ரொம்ப கம்பல் பண்ணார் மேடம். உங்களை லவ் பண்ணனும் இவர் தான் கம்பல் பண்ணாரு. ஆமா. ஏன்னா ப்ரோகிராம் நம்ம கண்டினியூ பண்ணோம்ல. அதனால நீங்க லவ் பண்ணிட்டீங்கன்னா அவன் கிளம்பிடுவான். நம்ம ப்ரோகிராம் நெக்ஸ்ட் செகண்ட் போலாம். அவரே சொல்லிட்டாரு உங்களை மாதிரி உங்களோட அழகுக்கும் உங்களோட பர்சனாலிட்டிக்கும் அந்த உலகத்துல ஆளே இல்லை இனியா தவறன்ட்டாரு. அதனால நான் ஓகே சொல்லிட்டேன். ஆனா என்ன ஏதாவது ஒன்று எதாவது பண்ண மேடம். புஷ் பண்ணுங்க. புஷ் பண்ணணும், இம்ப்ரெஸ் பண்ணணும். இதெல்லாம் இட்ஸ் நாட் இம்ப்ரெஸ். என்னதான் நான் பண்றேன். உங்க கூட டான்ஸ் ஆடுறேன். ஓகேவா? நீங்க மைக்கேல் ஜாக்சன் கெட்டப்ல எல்லாம் வந்ததனால டான்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சோ உங்க கூட ஜோடியா வந்து ஆடுறேன். ஓகேவா? ஓகே ஓகே. நீங்க என்ன சொன்னாலும் ஓகே பிளாக்கி. நீங்க என்ன சொன்னாலும் தயாரா இருக்கு மேடம். பிளாக்கி நான் மியூசிக் போடுங்க, டான்ஸ் பண்ணுவோம். ஓகே. 4 நாள் குளிக்க மாட்டான் இப்போ. ஆல்ரெடி நீங்க வந்து முடி 4 நாள் குளிக்கல நீங்க. இது வேற ஆச்சா? அவன்தான் இந்த ஏரியா பக்கமே வந்து அதான் வச்சுக்கோ. லவர் அவங்க ஒரு பாட்டு டான்ஸ் ஆடுறீங்களா? ஆல்ரைட், பாட்டு போடுங்க. என்னது? ஏதோ ஒரு பாட்டு. ஓ வாமா ஃபிங்கர்ஸ் எல்லாம். ரெடி. Yes. ஊர்வசி ஊர்வசி இந்த மாதிரி ஷோல வந்து யாரும் என்ன பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி முக்க போட்டால் ஷோல இருந்து வெளியில அனுப்பிடுவேன். சார் நாங்க உங்க லவர் கூப்பிடுறாங்க. நான்
உண்மையாலே இவங்களே வந்து லவ் பண்ண சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நான் பேசாம என் லவரே தேர்ந்து போறேன். நான் இப்படியெல்லாம் சொல்றேன். ஒரே மாதிரி 7 பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 7 பேர்ல ஒரு ஆளா இருக்கும் இந்த பொண்ணு, போய் கண்டுபிடிங்க. ஆனா கூப்பிட்டு மொக்க பண்றீங்க. பத்து காதலி எங்க பாருங்க காதலி டான்ஸ் செஷன் சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் செஷன் உள்ளார இறங்கி என்ன டான்ஸ் எல்லாத்துமே கேம் யூ ஆர் லைக் சூப்பர் சான்ஸே இல்ல. எக்ஸ்பிரஸ் ரவுண்ட். ஓ மை காட். ஸோ எஸ்பிரஸோ இன் சாய் வித் செலிபிரிட்டி எப்படிலாம் சமாளிக்க வேண்டியது இருக்கு பாருங்க. நான் தான் கேள்வி கேட்பேன், நீங்க வந்து கவுண்டர் கொடுக்க கூடாது. ரெடி? ஓகே. இப்போ நீங்க ஆன்சர் பண்ணீங்க இல்லையா இந்த 12 கொஸ்டின்ஸ். ஸோ அதுல இருந்து பேஸ் பண்ணியும் இதுல கேள்வி வந்திருக்கு. ஓகேங்களா? அப்படியே டக்குன்னு டைரக்டர்ஸ் டச். இனியா எஸ், நல்லவங்களா கெட்டவங்களா? ரெண்டும் கலந்த கலவி. என்ன ஏதோ சொன்னேன் ஃப்ளூக்ல கரெக்ட் ஆயிடுச்சா? கரெக்டா என்னமா சொல்றாங்க பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹெல்த்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ், தட் இஸ் அவுட்வர்ட் பியூட்டிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா இல்லை தி இன்வர்ட் இன்சைட் பியூட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா? இன்சைட். இன்சைட். ஆமாம். ஏன்னா அவுட் சைட் பியூட்டின்னு சொல்லும்போது வந்து சம்டைம்ஸ் நான் வந்து கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டு போடுவேன், வெயிட்டு குறைப்பேன். அப்போது வந்து சம்டைம்ஸ் வந்து ஸ்கின்லேயா இருக்கட்டும் அன்ஃபினிஷிங் எல்லாம் இருக்கும். சில கேரக்டர்ஸ்க்கு வந்து இந்த ஐப்ரோ எல்லாம் த்ரெட் பண்ண மாட்டோம், அந்த ஹேர்ஸ் எல்லாம் நேச்சுரலாகவே ஃபேஸில் இருக்கும். ஸோ வந்து அவுட் சைடு பியூட்டியை விட இன்சைடே பியூட்டியாக இருக்கிறது அது மோர் பெர்மனன்ட். அவுட் சைடு வந்து உங்களுக்கு கேரக்டர் வந்து கேரக்டர் மாறுது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் கவர் அப் பண்ணுறதுக்கு மேக்கப் இருக்கும். அதனால வந்து அவுட் சைடு பியூட்டி. பட் ஆஸ் அ செலிபிரிட்டி வந்து நம்மள வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர்னாலே வந்து டாப் டு பாட்டம் வந்து எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. ஸ்பெஷலி நம்ம சில பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனலாக கூட இருக்கலாம். ஸோ அது அந்த வகையில் பார்க்கும்போது அவுட் சைட் பியூட்டி ஆல்சோ கன்சிடர் பண்ணுவேன். பட் மோஸ்ட் ப்ரிஃபர் பண்றது வந்து இன்சைட் பியூட்டி. இன்சைட். இன்வர்ட் பியூட்டி இஸ் மோர் பெர்மனன்ட். அதனால அதில் தான் மோர் ஃபோக்கஸ். வெரி நைஸ். இப்போ இவ்வளோ வருஷம் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருந்து இவ்வளோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னிக்கு நீங்கள் ஒரு ஃபார்முலா வச்சிருக்கீங்க, அது சொல்ல மாட்டேங்கிறீங்க. இனியாவின் வழி தனி வழி. பட் வாட் இஸ் தட் வழி? வாட் இஸ் இனியாஸ் வழி? ஏன் வழி ஒரு தனி வழிதான். அது என்ன வழின்னு சொன்னீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி மத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். என்ன வழினா பி கான்ஃபிடென்ட் ஆன் யுவர் டேலண்ட். ஓகே. என்னதான் இருந்தாலும் இப்போ நம்மளை விட சூப்பர் டேலண்டடா இருப்பாங்க, நிறைய பேர் வந்து நம்மளை விட கம்மியான டேலண்ட் இருப்பாங்க. இல்ல டேலண்டே இல்லாதவங்களுக்கு வந்து இந்த பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும், அவங்க நம்மளை விட ரொம்ப ஃபாஸ்டா போயிடுவாங்க. பட் என்னதான் இருந்தாலும் நம்மளோட டேலண்ட்ல நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ நான் ஒரு 5 ஹீரோயின்ஸ் பேரை சொல்றேன், நீங்க வந்து அவங்கள ரேங்க் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ், இனியா அண்ட் சமந்தா. இப்போ இருக்கிற ரேங்க் ஸ்டேஜ்லேயே சொல்கிறேன். நயன்தாரா, சமந்தா, கீர்த்தி சுரேஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ், தென் இனியா. வண்டர்ஃபுல். இப்போ டாப் 5 ஹீரோஸ் அப்படின்னு நீங்க ரேங்க் பண்ணணும். விமல் உங்களுடைய ஃபேவரட்னு சொன்னீங்க. ஸோ விமல். மம்முட்டி சார் கூட நிறைய பண்ணியிருக்கீங்க. மம்முட்டி. பிஜு மேனன் கூட ஒரு படம் பண்ணுங்க, அண்ட் வெரி நைஸ் மேன். ஸோ அவரு. விஷால் மறக்க முடியாது. ஓகே. அண்ட் சாந்தனு. ஆஃப்கோர்ஸ் மம்முக்கா தான் ஃபர்ஸ்ட். மம்முக்கா, தென் செகண்ட் வந்து விஷால், தேர்ட் வந்து விமல், தென் சாந்தனு, தென் இன்னொரு நேம் சொன்னீங்க பிஜு மேனன் சேட்டன். யா. ஸோ 5. ஓகே. இப்போ நீங்க டைரக்டர்ஸா, அதாவது உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்ல டைரக்டர்ஸா ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் ஒரு 5 பேர் இவங்களை நீங்க வந்து டாப் 5 அப்படின்ற மாதிரி நான் ரேங்க் பண்றது வந்து அவங்களோட டேலண்ட்ல இல்ல, என்னோட மைண்ட்ல இருக்கிற ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டர்ல சொல்றேன். ஓகே. சர்குணம் சார், திரு சார், தங்கர் பச்சன், விக்ரமன் சார். 4 பேர் தானே? 4 பேர் தான். அதே ஆர்டர் தான். நீங்க அதே ஆர்டர் தான். சேம் காப்பி பேஸ்ட். எதுவும் கான்ட்ரவர்சி இருக்கக்கூடாது. ஸோ அதனால அந்த ஆர்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வரும்போது we ask our celebrities to leave their autograph. So Chai with celebrityயோட first celebrity. Okay. ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய ஆட்டோகிராஃப் நீங்கள் சைன் பண்ணிட்டீங்க. அடடா, இதில் என்னோட ஃபோட்டோ எல்லாம் வச்சிருக்காங்க. வாவ். ஸ்பெஷல்
எபிசோட் ஆஃப் சாய் வித் செலிபிரிட்டியை எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆக்குனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஷோ வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் ஆகட்டும் அப்படின்றது என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுடைய கெரியரும் நீங்கள் வந்து உங்களுடைய கோல்ஸ் செட் பண்ணியிருக்கீங்க. மே யூ அச்சீவ் ஆல் யுவர் கோல்ஸ். இப்போ இந்த சக்ஸஸ் ஆஃப் 10 years ஆஃப் வாகிஸ்டோட செலிப்ரேட் பண்ண மாதிரி மே யூ செலிப்ரேட் மெனி மோர் மூவிஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண முடிஞ்சது. அண்ட் தேங்க்ஸ் டு ஜெயா டிவி ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் சச் எ கிரேட் அண்ட் ஸ்வீட் ஷோ. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து இந்த குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அண்ட் மேலும் மேலும் இதே மாதிரி வந்து என்டர்டெயின் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட் டு யூ அண்ட் தேங்க்ஸ் டு ஜெயா டிவி.